ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. நம்ம வந்து துணி தைச்சது போக மீதி இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த துணியை வச்சு என்ன பண்ணலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியோட லென்த்து பார்த்துக்கலாங்க. 9 இன்ச் அப்புறம் 3 இன்ச் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 4 பீஸ் வேணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரே கலரில் இருக்க கிளாத் தான் வேணும்ட்டு இல்லைங்க, நமக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே வந்து இன்னொரு பீஸ்க்கு மேலே வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி நமக்கு வந்து 4 பீஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இதே அளவுக்கு நமக்கு வந்து ஜிப் ஒன்று வேணும், அதையும் எடுத்துக்கலாம். ஜிப் வந்து நீங்கள் கடையிலலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பழைய டாப்பு, பழைய ஃப்ராக்ல எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பழைய ஃப்ராக்ல இருந்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை பழைய நைட்டியில் இருந்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஜிப் வந்து நல்லா இருந்ததுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் துணி வந்து பழசாயிடுச்சுன்னா அதில் இருக்க ஜிப்பு அந்த மாதிரி தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் இதில் வந்து இந்த பழைய ஃப்ராக்ல இருந்து இந்த ஜிப்பை மட்டும் தனியாக அப்படியே எடுத்துட்டேங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி, சிம்பிளாக எடுத்துடலாம். இதை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்போட லென்த்து வந்து நமக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நான் சொன்ன மாதிரி துணியில் வந்து 9 இன்ச் இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜிப்போடதும் 9 இன்ச் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் ஒரு பீஸ்க்கு மேலே இந்த ஜிப்போட நல்ல சைடு வந்து உள்பக்கம் திருப்பி, அதாவது அந்த துணியோட நல்ல சைடும் ஜிப்போட நல்ல சைடும் ஒட்டுக்கா இருக்க மாதிரி திருப்பி வச்சு ஒரு ஓரம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய துணி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துணி அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 9 இன்ச் அப்புறம் 3 இன்ச் சொன்னேன் இல்லைங்களா, அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஜிப்புக்கும் மேலே ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே பேக்கில் வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. ஜிப்புக்கு பின்னாடி வர மாதிரி, அதாவது அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணிக்கு பின்னாடி லைனிங் வர மாதிரி இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் ஜிப்புக்கு இந்த பக்கம் படிமான தையல் இந்த துணிக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படிமான தையல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த தையல் போடுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் துணியை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வைக்கணும். நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி, நல்ல சைடு வந்து உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஜிப்புக்கு மேலே வச்சு ஒரு ஓரமாக தையல் போடணும். அதே மாதிரி இதுக்கு அடியில் அந்த ஒரு லைனிங் துணி சொன்னோம் பார்த்தீங்களா, ரேஷன் வேஷ்டி, அதை வந்து இதே அளவு கட் பண்ணியிருந்தோம்ல, அதை தான் நம்ம லைனிங்காக யூஸ் பண்ணுறோம். அதை வந்து அடியில் வைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல அந்த துணிக்கு அடியில் வச்சு 4 பீஸையும் ஒட்டுக்கா ஓரமாக வச்சு ஒரே ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. அடியிலையும் தையல் விழுகணும். துணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. மடியாதபடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து திருப்பிடலாம். நல்ல சைடு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து அடியில் வந்து நம்ம ஒரு லைனிங் துணி கொடுத்தோம்ல, அதை வந்து இப்போ அந்த இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில் கொண்டு வர மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு பேக் சைடில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் அதே மாதிரி இந்த ஓரம் படிமான தையல் போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி அடியில் இருக்க அந்த துணியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துணி மடங்காமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நேராக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஜிப் வந்து தனியாக தெரியணுங்க. அந்த 2 லைனிங்கும் 2 கிளாத்துக்கு பேக்கில் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 பீஸ் எப்படி ஜாயின் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஜிப் அட்டாச் பண்ணி பேக்கில் வந்து அந்த லைனிங் பீஸை வந்து அட்டாச் பண்ணணும். சேம் அதே மெத்தட் தான். இதையும் அதே போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஜிப்போட நல்ல சைடு வந்து அந்த துணியோட நல்ல சைடு இருக்க மாதிரி இப்படி திருப்பிட்டு ஒரு ஓரமாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்கு மேலே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஜிப் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைனிங் பீஸை வந்து இதுக்கு மேலே வைக்கணும். நல்ல பீஸ்க்கு மேலேயே வச்சுட்டு ஓரமாக அந்த ஜிப் ஓரமாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்படி அந்த ஜிப்பை வந்து மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வச்சு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கணும்.
தையல் போட்டு எடுத்துகிட்டு திரும்ப அந்த லைனிங்கை வந்து அந்த கிளாத்துக்கு பேக்கில் வர மாதிரி அப்படியே திருப்பிட்டு படிமான தையல் போடணும். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸையும் இதில் வச்சு ஜாயின் பண்ணணுங்க. அதே மாதிரி லைனிங் பீஸையும் அதுக்கு பேக்கில் வச்சு படிமான தையல் போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனா, இந்த மாரி தாம்பூல பை குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல வந்து இந்த நம்ம 2 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த 2 பீஸோட நல்ல சைடு உள்ள இருக்க மாதிரி வச்சுட்டு, ஒண்ணு பார்த்த மாதிரி வச்சுட்டு, இந்த பைக்கு மேல இப்படி வைக்கணும். நான் காமிக்கிற மாரி வச்சுக்கோங்க. அந்த ஹேண்டில்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இப்போ இந்த துணியெல்லாம் கரெக்ட்டா எடுத்து விட்டு, கரெக்ட்டா அந்த அடியிலேருந்து மடங்கியிருக்கான்னு பார்த்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த லைனிங் துணி முதற்கொண்டு எல்லாமே 4 பீஸஸுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இப்போ 4 ஓரம் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். அடியில் நம்ம வச்சுருக்க அந்த பையிலையுமே அந்த தையல் விழுகணுங்க. கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அந்த ஜிப் வந்து கரெக்டாக அந்த ஜிப் போர்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த 4 கார்னர்ஸ் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஓரம் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பை வந்து அப்படியே வச்சு தாங்க ஸ்டிச் பண்ணணும். அந்த பையில் இருக்க 2 பீஸ் அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வச்சு இந்த 4 பக்கமும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த தையல்லாம் கட் பண்ணிடாதீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த 4 கார்னர்ஸ்லேயும் லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஜிப்பை வந்து லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து இது நல்லா நம்ம வந்து உள்ளே இருக்க நல்ல பக்கம் வந்து வெளியே அப்படியே திருப்பிடலாம். அந்த 4 கார்னர்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. மெதுவாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே உள்ளே இருக்க நல்ல பீஸ் ஃபுல்லாக வெளியே திருப்பி எடுத்துடலாங்க. அந்த எட்ஜஸ்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நமக்கு திருப்பி வச்சு பாருங்கள். நமக்கு சூப்பராக ஒரு பர்ஸ் தான் ரெடி ஆகிருக்கு. இது வந்து 2 in 1 பர்ஸ்ன்னு ஏன் சொன்னோன்னா, நம்ம பாருங்கள் இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஜிப்ஸ் இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுக்கலாம். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தாங்க ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ நம்ம வந்து கடைக்கு போகிறோம், இல்லை மார்க்கெட்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பர்ஸில் தான் மொபைலும் வைப்போம், காசும் வைப்போம். இப்போ வந்து திடீர்னு நமக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா டப்புன்னு வந்து ஃபோன் எடுக்கும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்க மணி வந்து கீழே விழுக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பர்ஸ் இருந்ததுன்னா, ஒரு சைடு வந்து மொபைலும், இன்னொரு சைடு வந்து நம்ம பணமும் வச்சுக்கலாம். ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நமக்கு எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு பவுச்சாக கூட யூஸ் பண்ண கொடுக்கலாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரே பவுச்சில் தான் பென்சில், பென்னு, அப்புறம் எரேசரு, ஸ்கேலு எல்லாம் ஒரே இதில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 in 1 கொடுத்தோம்னா, ஒரு இதில் பார்த்திங்கன்னா பென்னு, பென்சில்லாம் வச்சுக்குவாங்க. இன்னொரு இதில் ஸ்கேல், இரேசர்லாம் வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன துணி, அப்புறம் பழைய ஃப்ராக்கில் இருக்க ஜிப்பை வச்சு நம்ம சூப்பராக ஒரு 2 in 1 பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.